பலோமா என்னம்மா பலோமா. ஐயோ சொட்டியா இருக்கு. யார் சார் நீங்க? Hey, he's my boyfriend. பாய் ஃப்ரெண்டா? எங்க அக்கா எவ்வளவு சோகமா இருக்காங்க தெரியுமா? ஏய் நான் தாண்டி இந்த 2 நாளா ரொம்ப சோகத்துல இருக்கேன். பேசாம இறி. மச்சி, ட்ரூ லவ் எப்படியாச்சும் சேர்த்து வைங்க மச்சி. ஐயோ மச்சின்டா 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 மச்சி. ஐயோ மறுபடியும் கேக்குது. ஏங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த எபிசோட்ல இவங்களுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. என்ன அது? அடுத்த எபிசோட்ல கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஐயோ என்ன வீடியோ ஆடுது? ஓ இதுதான் பூகம்பமா? ஏ அகல்யா, பூகம்பம் வந்துருச்சுடி. வாடி தாழ்வான பகுதி போயிடுவோம். பூகம்பம் வந்துருச்சுடி, வா தாழ்வான பகுதி போவோம். இது பூகம்பம்லாம் இல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸா? பூகம்பம் வந்துருச்சு சொல்றேன், லூஸ் மாதிரி பேசிட்டு அட இருக்கேன். வாங்க வா. இதான் எங்க ஃபேமிலி டான்ஸ். எப்படி செமையா இருக்கா? ஃபேமிலி டான்ஸா? ஐயோ அவனை பாரு, அவன் கிணத்துல தண்ணி இறைக்கிறான். உன் தம்பிய பாரு, துவைச்சுக்கிட்டு இருக்கான். உன் அக்காவை பாரு, துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கா. இத போய் டான்ஸ்ன்றேடி. ஹே லூஸ், நீ ஒரு பட்டிக்காடு, அதனால தான் அமெரிக்கா ட்ரெண்ட்லாம் உனக்கு தெரிய மாட்டுது. சரி ஓகே, அவங்க துவைச்சு போட்ட துணி எல்லாம் நான் காய போட்டு அயர்ன் பண்ணணும். நான் போறேன். ஐயா நான் ஜாயின் பண்ண ஒரு மனுஷன் அந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இன்னும் என்னென்னலாம் சமாளிக்க போறனோ? என்ன குடும்பத்தோட துணி துவச்சு காய போட்டுட்டு இருக்கானுங்க. இப்படியே விட்டா நம்ம வீடியோ துவச்சு காய போட்டுருவானுங்க. டேய் 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 டூரிஸ்ட் கிட், என்னடா பண்ற? கிணறே இல்லாம எப்படா தண்ணி இறக்குற? டேய் நிப்பாட்றா நிப்பாட்றா. டேய் டேய் ஐயோ டேய் டேய் டேய், நீ படிச்ச பயல குரங்கு மாதிரி இருக்கல. ஏய் சிங்கர்னு சொன்னியடா, நிப்பாட்றா டேய். நீ அது நிப்பாட்றாம. ஐயோ மா பலமாமா. ஐயோ மச்சின்டாலே மச்சின்டாலே மச்சின்டாலே. வேறனே ஒரு அதிர்ச்சி தாங்க முடியல. இந்த அதிர்ச்சி என்னால தாங்கவே முடியலையே. அம்மா நிப்பாட்டுமா, சொல்றது கேளுமா. சொல் சொல் சொல். கட்ட பொண்டாடி, நீ அது சொல்றது கேள்றி. பைத்தியம் மாதிரி ஆடுறானுங்கடி. சொல்றது கேள்றி. என்னது நானும் ஆடவா? ஐயோ ஏய் ஆமா, எப்படி நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? மச்சி, நீங்க இருக்க தைரியம் தான் மச்சி. எங்களை சேர்த்து வைக்க மாட்டீங்களா மச்சி? காட்டுல மாதிரி இருக்கே. மச்சி மச்சி, இந்த பொறுமையை கொள்ள பார்த்துட்டேன். பொண்டாட்டியின் சொந்தக்காரர்களை வீட்டை விட்டு துரத்துவது எப்படி? என்ன கூகுள்ல எதுக்கு தீர்வு இல்லையா? வேற ஒன்று அடிப்போம். அப்படி அந்த பைத்தியக்காரர்கள் மேலும் நம்மளை தொந்தரவு செய்தால் அவர்களிடம் இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது? என்ன இதுக்கும் ஆன்சர் வரல? நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க போலியே. நான் வந்துட்டேங்க. என்னடி என்னாச்சு? என்னாச்சு? நேத்து சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம்? என்னங்க நீங்க ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? ஆமா, எனக்கு பொறுப்பு இல்ல, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குல்ல. நேத்து உங்கள்ட்ட என்ன சொல்லிருந்தேன்? எங்க அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கல்யாணத்தை பத்தி எப்ப பேச போறீங்க? ஏய் நீ சீரியஸா தான் பேசுறியாடி? நீ அவங்க கூட சேர்ந்து ஏன்டி பைத்தியம் மாதிரி மாறிட்டு இருக்க? அவங்கள விட உன்னைய நினைச்சதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கே படபடன்னு வருது. இத போயிட்டு நான் உங்க அப்பாட்ட போய் பேசி எப்படிடி நான் பேசுவேன்? அவன் செருப்பு கழட்டி என்ன அடிப்பான்.
ஏங்க அவங்களுக்குன்னு வேற யாருங்க இருக்கா? அவங்களுக்கு வேற வயசாயிட்டே போகுது. வயசாயிட்டே போதா? ஹம். அது இப்பதான் போயிட்டு இருக்கா? அது ஆல்ரெடி ரொம்ப தூரம் போயிடுச்சுடி. ஏங்க அவங்க சின்னஞ்சிருசுங்க. இப்ப கல்யாணம் ஆனதான் உண்டு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் கல்யாணம் கூட பண்ணி வச்சிடறேன் உங்க அக்காக்கு. ஆனா இந்த சின்னஞ்சிருஸ்கன்னு மட்டும் சொன்னா அப்படியே உன்னை சாவடிச்சிடும் உன்னை. ஐயோ ஏங்க எப்ப பார்த்தா சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க இப்படி திட்டிட்டே இருக்கீங்க? ஏய், சொந்தக்காரனா இருந்தா பிடிக்கும்டி. காட்டுவாசி கும்பல கூட்டு வந்து சொந்தக்காரன் சொன்னா எப்படி எனக்கு பிடிக்கும்? அவனுங்களை பார்த்தா எனக்கு சொந்தக்காரங்க ஃபீலிங்கே வரலடி. அவனுங்களை பார்த்தா எனக்கு பயமா தாண்டி இருக்கு. சும்மா ஏதாவது சொல்லிட்டு தெரியாதீங்க. ஏய், என்னடி வெளிய ஏதோ சவுண்ட் வருது? ஐயோ ரொம்ப சவுண்ட் வருதுடி. போடி என்னன்னு பாப்போம். டேய் என்னடா இது? உடம்பெல்லாம் பூரா ரத்தமா இருக்கு. என்ன பண்ணீங்க? ரோட்ல அவனேது வம்புலத்து அடிச்சு அடி வாங்கிட்டீங்களா? ஏய், இங்க பாரு உன் சொந்தக்காரங்களே அடி வாங்கிட்டு ரத்த கரையோட வந்திருக்காங்க. ஏய், என்னடி சிரிக்கிற? ரத்தத்தோட வந்திருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. டேய் என்னடா பண்ணீங்க? சொல்லி தொலைங்கடா. செவனேன்னு இருக்க மாட்டீங்களாடா இங்க? ஐயோ இவனுக்கு 2 பேரையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? டேய் சொல்லி தொலைங்கடா. என்னடா ஆச்சு? அதெல்லாம் இல்ல மாம்ஸ். லாஸ்ட் ஒரு அனிருத் சாங் கம்போஸ் பண்ணியிருந்தல்ல? ஆமா, அந்த A for apple, B for அந்த ரைம்ஸ் அதுவா? அத எது ரோட்ல பாடி தொலைச்சியாடா? எவனாவது அடிச்சுட்டானா? அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா மாம்ஸ்? யாருக்கு? அனிருத்துக்கு. அடங்கப்பா மவனே. அதனால அவரு என்ன சொன்னாரு, உடனே வீடியோ ஷூட் எடுங்கன்னு சொல்லிட்டாரு மாம்ஸ். அதனால நாங்க ரோட்ல போயிட்டு வீடியோ ஷூட் எடுத்துட்டு இருந்தோமா. எவனாவது பிடிக்கலன்னு கத்துனானா? அடிச்சு போட்டீங்களா? இல்ல ப்ரோ, நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்னடான்னு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு அழகான புஸ் புஸ் ஃபாரின் டாக். டாகா? அடடா, நம்ம ஊராச்சேன்னு பக்கத்துல போனோம். அது எங்களை பார்த்து குலைச்சிருச்சு பாஸ். சுடாயிருச்சு பாஸ். நாயா? டேய் நாய் கடிச்சிருச்சாடா? அட ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிறீங்க? வந்து தொலைங்கடா, ஹாஸ்பிடலுக்கு போவோம். மாம்ஸ் ஹாஸ்பிடலுக்குள்ள எப்பயும் கூட்டு போயாச்சு மாம்ஸ். ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயாச்சா? டேய் கட்டிட்டு ஒண்ணுமே காணோம், ரத்தமா இருக்கு. நாய்களை கடிக்கல மாம்ஸ். நாங்க தான் நாயை கடிச்சோம். அதோட கதையை முடிச்சிட்டோம். என்ன அது? நாயை கடிச்சிங்களா? ஏய், என்னடி உன் சொந்தக்காரங்க நாயை கடிச்சிட்டு வராங்க? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. சின்ன வயசுல இருந்து எங்க என்டர்டெயின்மெண்டே இதான். நாங்க நாயை கடிக்க, நாயை நாங்க கடிக்க ஒரே கூத்தா இருக்கும். பண்ணுக்கு நாயை கடிப்பீங்களா? இந்த சின்ன வயசுக்கு எதுக்கு பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? வலி விடுங்க மாம்ஸ். ஹே, அவன் கடிக்கிற மூட்ல இருக்கான். ஓரமா போயிடு. ஏய் வாடா, வா உள்ள வா. ஐயோ இவனுங்க என்ன நாயெல்லாம் கடிச்சு வச்சுட்டு வரானுங்க? நம்ம தூங்கும் போது நம்மளையும் கடிச்சு வச்சிருவானுங்க. சுத்த காட்டுவாசி கும்பல்ல பொண்ணு எடுத்து தொலைச்சிட்டோமே. வேணாம், இவனுங்க என்ன ரகனே தெரியல. நம்ம வெளியே போயிடுவோம். நம்ம பொண்டாட்டி கிச்சனுக்குள்ள என்ன பண்றா? புதுசா இருக்கே, என்னன்னு கேப்போம். பொண்டாட்டி செல்லம், செல்லம் நீ என்னடி செல்லம் கிச்சனுக்குள்ள பண்ற? வழி மாதிரி வந்துட்டியா? ஐயோ இல்லங்க, என் தம்பி வித்தியாசமான டிஷ் கேட்டான், அதான் செஞ்சிட்டு இருக்கேன். உன் தம்பியே வித்தியாசமானவன் தான். அவன் வித்தியாசமான டிஷ் கேட்டானா? சும்மா சும்மா என் தம்பியை குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. சரி சரி கோச்சுக்காத. நீ என்ன பண்ற? அரளி விதையில வடை சுட்டு கொடுத்துரு. அரளி விதையில வடையா? ஆமா, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சாப்பிட்டான்னு வச்சுக்க வாயவே திறக்க மாட்டான். அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரியே இருக்கும். சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குமா? ஆமா, அவனுக்கு மட்டும் கொடுக்காத. நீங்க குடும்பமா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும். அப்ப உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். எப்பா நம்மளையும் கூட சேர்த்து கூட்டு போயிருவா போல சொர்க்கத்துக்கு. என்ன பண்றது? இவனுங்களை வெளியே விரட்ட முடியும்னு எனக்கு தோணல. அமெரிக்கால இருந்து வந்திருக்கானுங்க,
பார்க்க தான் பைத்தியம் மாதிரி இருக்கானுங்க, ஆனா காசு நிறைய வச்சிருப்பாங்களே. காசை கறக்க முடியுமான்னு பாப்போம். என்ன பண்ணலாம்? இந்த ஆப்பிரிக்கன் மங்கி வருதுல, இங்க இருந்தே ஆரம்பிப்போம். ராப்பர் மச்சான், கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்களேன். உட்காருங்க. காட்டுவாசி மாதிரியே இருக்கானே. சொல்லுங்க மாம்ஸ். அந்த ஹெட்செட் கொஞ்சம் கழட்டி வச்சிருங்களேன். மான் கொம்பு மாதிரியே இருக்கு. சரி மச்சான், நீங்க சூப்பரா பாடுறீங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? அதாவது நீங்க பாடுற திறமையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே புதைஞ்சு கிடக்க. அதனால நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா, உங்களோட பாட்டு திறமையெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பலாயிரம் மக்களுக்கு முன்னாடி உங்களை பாட வச்சு எல்லாரும் முன்னாடி உங்களை பெருமைப்படுத்தி உங்களை பெரிய ஆளாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா என்ன, அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 10 லட்சம் ரூபாய் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அனிருத்தை விட பெரிய மியூசிஷியன் ஆக்கிடுறேன். அட என்ன மாம்ஸ், ஜஸ்ட் 10 லட்சம் ரூபாவா? ஆ, மாம்ஸ், இது வரைக்கும் நீங்க என்ன ரேப்பர் உருவத்துல தானே பார்த்திருக்கீங்க. எனக்கு இன்னொரு உருவம் இருக்கு தெரியுமா மாம்ஸ்? இன்னொரு முகமா? இதுவே பார்க்க முடியல. ராப்பர் மச்சான், அந்த முகமாவது பார்க்குற மாதிரி இருக்குமா? மாம்ஸ், ஐ அம் கிரேட் டான்சர் மாம்ஸ். அதான் நான் பார்த்தனே, நீங்க துணி துவச்சு அதானே டான்ஸ்னு சொல்றீங்க. மாம்ஸ், இத பாருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? யாஷ் டான்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வச்சு நேரு ஸ்டேடியம்ல என்ன டான்ஸ் ஆட வைங்க. அப்புறம் உங்களுக்கு 10 லட்சம் என்ன மாம்ஸ், உங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் உங்களை வேற லெவல்ல சம்பாதிச்சு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க 2 கோடி ரூபாய் செலவு பண்ணா மட்டும் போதுமா? 2 கோடி? Just 2 crores மாம்ஸ். நீங்க அமெரிக்கால இருந்து வெறும் வாயை மட்டும் தூக்கிட்டு வருவீங்க, நான் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி உங்களை பெரிய டான்சர் ஆக்கணும், அப்படித்தானே? பண்ணிடலாம் பண்ணிடலாம். உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? எஸ். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப போய் உங்க துணி துவைக்கிற டான்ஸை கண்டினியூ பண்ணுங்க. கோயில் யானை. ஐயோ, இவங்கிட்ட காசு கிசை கறக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே செய்ய முடியாது போல இருக்கு. என்ன பண்ணலாம்? அகல்யா, அந்த அரளி விதை வடை ரெடியாமா? ரெடி. அரளி விதை வடைய போட்டு மச்சான கொன்ற வேண்டியதான். என்ன, நம்ம வீட்டுல இளையராஜா பாட்டு ஓடுது. ஒரு வாரமா ராப்பர் மச்சான் ஏபிசிடி தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். இது என்ன புதுசா இருக்கு? குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா வா. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. எங்க இருந்து அந்த பாட்டு வருது? ஐயா, என்ன இதுங்களோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸ்மோக் எஃபெக்ட்லாம் டான்ஸ் ஆடுறானுங்க. நான் கூட என் பொண்டாட்டி கூட இப்படி எல்லாம் ஆடினது இல்லையடா. ஐயோ, இதுங்க உண்மையிலேயே சீரியஸா தான் லவ் பண்ணுதுங்க போல. இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது தடுத்துடணும். தொட்டாலே நீ சிணுங்கும் அழகு ஒன்ன தொட்டாலே சிலுக்குதடி. பட்டாலே பத்திக் கொள்ளும் காதல் இது ஒட்டாதே தள்ளி நில்லு. செட்டுக்கொரு பட்டு துணி கட்டித் தரவா மொட்டுக்கர முத்துச்சரம் கொட்டி. என்ன நடக்குதுங்க? ரொமான்ஸா? அப்படியே போட்டான்னு வச்சுக்க, 2 பேத்துக்கு ரொமான்ஸ் கேக்குது. ரொமான்ஸ் நானும் என் பொண்டாட்டியுமே ரொமான்ஸ் பண்ணதில்ல, நீங்க ஸ்மோக் எஃபெக்ட்ல ரொமான்ஸ் பண்றீங்க. மச்சி, ஐயோ, மச்சின்டா 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 மச்சின்டா. அப்படி இல்ல மச்சி, இன்னைக்கு ஸ்பெஷல் டே மச்சி. ஆமா ப்ரோ, இன்னைக்கு நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுக்க 100th டே ப்ரோ.
அதான் நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, செலிப்ரேட் பண்றோம். தாங்க முடியலடா, தாங்க முடியல. இந்த கர்மத்தெல்லாம் என்னால கேட்க முடியல. என்ன கர்மமோ பண்ணி தொலைங்க, நான் அப்படியே போயிடுறேன்டா. ஐயோ வலிய காணமே, இதுங்க பணத்துல வலியெல்லாம் மறந்துட்டேனே. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. என்ன புடி பாப்போம். ஐயோ இதுங்க வேற. போதுடா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய் சும்மா இருங்க. வாங்கிக்கோ. கட்டரம்பு இவன் வேற. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்க கிழவி. என்னது யார பார்த்து கிளவின்னு சொல்ற? என்னடி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, போய் பீஸா பர்கருக்கு ஏற்பாடு பண்ணு போ. ஆமா சிஸ்டர், எனக்கு 2 பீஸா உடனே அரேஞ்ச் பண்ணுங்க சிஸ்டர். ஹே கட்டரம்பு உன்னை நசிக்கிறேன், சும்மா இருந்துரு. என்னடி உட்கார்ந்துட்டே இருக்க? போ, எந்திரிச்சு போ. பாட்டி அவர் வீட்ல இல்ல. என்னது வீட்ல இல்லையா? சிஸ்டர் அப்ப அவர் வீட்ல இல்லையா? ஆமா. அப்பா ஆமாடி செல்லம், ஏன் சோகமா இருக்க? அட போ பாட்டி, உன்னை ஊர்ல இருந்து வர வச்சு உனக்கு மேக்கப் போட்டு எனக்கு அக்காவா நடிக்க வச்சு உனக்குன்னு ஒரு லவ் இருக்குன்னு இதை செட் பண்ணி எல்லாம் வேஸ்ட் பாட்டி. அந்த ஆளுக்கு என் மேல லவ்வே இல்லை பாட்டி. என்னது லவ்வே வரலையா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? இவ்வளவு பண்ணியுமே 2 வாரமா இங்க ஒளிப்பெல்லாம் போட்டு ஆக்டிங் டேலண்ட் எல்லாம் காட்டி ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சிஸ்டர். என்ன சிஸ்டர் 2 வாரமா பேமெண்ட்டும் ரிலீஸ் ஆகாம இருக்கு, பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேமெண்ட் வேற கேக்குதா நீ நடிச்ச நடிப்புக்கு? சும்மா இருயா. இன்கிரிமெண்ட் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப கிடையாதா? இன்கிரிமெண்டா? சும்மா இருக்கட்ட உன் கேரக்டரே நான் கட் பண்ணலான்னு இருக்கேன். எப்ப பேமெண்டா? சிஸ்டர் அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க சிஸ்டர். இதை நம்பி நான் நிறைய கமிட்மெண்ட் இருக்கேன் சிஸ்டர். கமிட்மெண்டா? போவியா சும்மா? சிஸ்டர் கோவத்துல கம்பளு. இப்ப என்ன பண்றது பாட்டி? இன்னமா மாப்பிள்ள மாறாம இருக்காரு. உனக்காகத்தானே நான் இவ்வளவெல்லாம் மேக்கப் போட்டு சும்மா பாட்டி ரோலை விட்டு உனக்காக அக்காவா நடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நீ சுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? அங்க பாரு சிஸ்டர், நானும் பார்க்கலாமா? பாத்து தொலை. எப்பா என்ன தலைவலிக்குது. எம்மாடி தலை செம்மையா வலிக்குது, ஒரு டீ ஒண்ணு போட. தலைவலிக்கிற அளவுக்கு என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்ட? இப்ப டீ உனக்கு வேணுமா? இருக்கிற பிரச்சனை இது வேற. போ உட்கார், எடுத்துட்டு வந்து தரேன். இப்ப நம்ம என்ன கேட்டோம்? டீ தானே கேட்டோம். இந்த காண்டமுறை இப்படி கட்டுது. இந்தா போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்க மளிகை சாமான் வாங்கிட்டு வா. இந்தா மா இருமா, ஒரு முக்கியமான ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்கேன். என்ன முக்கியமான வேலை? நீயே வெட்டியா தான் இருக்க, உனக்கு யார் முக்கியமான கால் பண்ண போறா? சீக்கிரம் போ வாங்கிட்டு வா. காண்டாம இருக்கும். மா வெளியே எவ்வளவு வெயில் அடிக்குது பாத்தியா? வெளியே போனா கருத்துருவோமா. சாயந்தரமா போறேன். நீ வெளியே போய் கருத்து போனா இப்ப யாரும் உன்னை பார்க்க போறா?
சொன்ன வேலையை இப்ப நீ செய்யற இல்லனா அவ்வளவுதான் உனக்கு. போ. விட மாட்டா ஆள போய். பாரு நல்லா. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. முதல்ல இவளை கொண்டு போய் ஜூல தள்ளணும். என்ன அவ நம்ம புருஷங்கிறதையே மறந்து வீட்டு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சபா 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 என்ன வெயிலு. எமடி வாங்கிட்டம்மா, நீ சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? காய்கறி. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். மல்லிகை சாமான் வாங்கிட்டு வரல, நல்லா முத்துன முருங்கக்காய் வாங்கிட்டு வந்திருக்க. கொண்டு ஒரு வேலை கொடுத்தா ஏன் பாடா படுத்திட்டு இருக்க? இல்லம்மா, வெளியே வெயில் ரொம்ப அடிக்குதுமா, நாலு இடத்துக்கு போக முடியல. சாயந்தரமா வெயில் குறைஞ்சோன நான் போய் வாங்கி வந்து கொடுத்துறேன். சாயங்காலமா வெயில் குறைஞ்சோன? ஆமா. அப்ப இதெல்லாம் குப்பையில போடுமா? அம்மா அப்புறமா வாங்கி தரேன்னு சொன்னேன். இல்ல நீ என்ன வேலைக்காரனு கூட மரியாதை இருக்கும் போல கட்டின வீட்டுக்காரனுக்கு மரியாதை கொடுக்காம போறா. லவ் பண்ணும்போது நல்லா தானே மரியாதை கொடுத்தா. எப்ப இவளை கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையே வந்தமோ அன்னையோட நம்ம மரியாதை போச்சு. வீட்டோட மாப்பிள்ளையே வந்தது இவளுக்காக தானே. அம்மா விட்டு வரமாட்டேன், ஆட்டுக்குட்டியை விட்டு வரமாட்டேன்ட்டு. இது சரிப்பட்டு வராது. முரங்கா வேற வேஸ்ட் பட்டா. முரங்கா அருமை இவளுக்கு எப்படி தெரியும்? ஜெயில கூட கைதிகளுக்கு இப்படி சோறு போட மாட்டானுங்க. நம்மளுக்கு தான் இவ்வளவு கேவலமா போடுறாங்க. என்னடா இது, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்கு. நாய்க்குட்டி கூட இந்த காலத்துல ஊட்டியெல்லாம் விடுறாங்க. ஆனா நமக்கு இவ்வளோ கேவலமான முறையில சோறு போடுறாங்களே. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த கருமத்தை தான் சாப்பிட்டு தொலைக்கணும்.